This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மின்சார கிறிஸ்துமஸ் மர விளக்கு கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரியுங்களா? எனக்கும் தெரியாது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். பண்டிகைகள், கோயில் விழாக்கள், வீடுகளில் நவராத்திரி குழு அலங்காரம், பொது மேடைகள் என்று பல இடங்களில் மக்களை கவரும் வண்ணம் அமைந்திருக்கும் மின்சார விளக்குகளை காணலாம். இந்த தொடர் விளக்குகள் அணைந்து எரிதல், பல வண்ணங்களில் ஒளி கொடுத்தல் என்று பல வகைகளில் கிடைக்கிறது. இந்த விளக்குகளுக்கெல்லாம் முன்னோடி 1882ஆம் ஆண்டில் எட்வர்ட் ஹீபர்ட் ஜான்சன் தன்னுடைய நியூயார்க் வீட்டில் அமைத்த மின்சார கிறிஸ்துமஸ் மர விளக்குகள் தான் காரணம். சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் கிறிஸ்துமஸ் மரத்தின் நடுவே ஒளிரும் நட்சத்திரங்களை பிரதிபலிக்க விரும்பினார். ஆகவே கிறிஸ்துமஸ் மரத்தை ஒளிரச் செய்ய மெழுகுவர்த்திகளை பயன்படுத்தும் பழக்கம் ஏற்பட்டது. இவை கிறிஸ்துமஸ் மரத்திற்கு அழகு சேர்த்தாலும் இவை பெரிய தீ விபத்திற்கு வித்திட்டன. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் முடிவில் மரங்கள் தற்செயலாக தீப்பிடித்து அதனால் பொருள் சேதம் ஏற்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை 1879ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். அதற்கு முன்னால் எடிசன் ஜான்சன் அவர்களின் ஆட்டோமேட்டிக் டெலிகிராம் நிறுவனத்தின் மேலாளராக 1871ஆம் ஆண்டு 1ஆம் வருடம் முதல் பணியில் இருந்தார். ஆனால் குறுகிய காலத்தில் அவர்கள் பாத்திரங்களில் தலைகீழாக மாறின. முதலாளியாக இருந்த ஜான்சன் எடிசன் எலக்ட்ரிக் லைட் நிறுவனத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று கொண்டான். எடிசனின் மின்சார உற்பத்தி அமைப்பின் தலைமை பொறியாளராகவும் இருந்தார். இவை 1882ஆம் ஆண்டு மின்சார விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் சமயத்தில் புதிய வரலாறு படைக்க ஜான்சனை தூண்டியது. மெழுகுவர்த்திகளுக்கு பதிலாக மின்சார விளக்கை மாற்றியதில் கிறிஸ்துமஸ் மரங்கள் தீப்பிடிக்கும் அபாயம் கணிசமாக குறைந்தது. அது மட்டுமில்லாமல் சிவப்பு, வெள்ளை, நீலம் என்ற வண்ண விளக்குகள், ஃப்ளாஷ் ஆகியவை பார்ப்பவர்களை கவர்ந்தன. அப்போதைய டெட்ராய்டு போஸ்ட் பத்திரிகையில் பின்வருமாறு செய்தி வெளிவந்தது: 80 சிவப்பு, வெள்ளை மற்றும் நீல கைக்கம்பி பல்புகள் ஜான்சனின் கிறிஸ்துமஸ் மரத்தை ஒளிரச் செய்தன. கூரையில் பொருத்தியிருந்த 2 கம்பிகளில் மேலும் 28 விளக்குகள் மின்னியது. அந்த மரம் ஒரு நிமிடத்திற்கு 6 முறை சுற்றியது. விளக்குகள் தொடர்ந்து நடமாடும் வண்ணங்களில் மின்னியது. மரத்தை சுற்றிய கிராங்க் மின்சாரம் கொண்டு இயக்கப்பட்டது. மினுமினுக்கும் பசுமையான அழகான காட்சி. மன்ஹாட்டன் நகரில் மின்சாரம் பரவியதும் நகரின் பெரிய செல்வந்தர்கள் பலரும் கிறிஸ்துமஸ் மரத்திற்கு மின்சார விளக்குகள் பொருத்த ஆரம்பித்தனர். அதனால் முதலில் வெளிவந்த பல்புகளுக்கு ஸ்க்ரூ-இன் சாக்கெட்டுகள் இல்லை. ஆகவே விளக்குகள் வயரிங் செய்வதற்கு மின்சார நிபுணர்கள் தேவைப்பட்டனர். இதற்கு மரத்திற்கு $300 செலவாகியது. 1894ஆம் வருடம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் கிறிஸ்துமஸ் மரம் முதல் முறையாக மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. ஆனால் அதிக விலை காரணமாகவும் மின்சார தட்டுப்பாடு காரணமாகவும் இந்த மின்சார விளக்குகள் பரவலாக உபயோகிக்கப்படவில்லை. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதவங்களாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.